மதுரை மாவட்டம் கீழக்கரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காளை உரிமையாளர் திடீரென மாரடைப்பால் பரிதாபமாக உயிரிழந்தார். கீழக்கரையில் உள்ள ஏறுதழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் 1000 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். இந்த ஜல்லிக்கட்டில் மாடு முட்டி 30 பேர் காயமடைந்த நிலையில் காளை உரிமையாளர் ஒருவர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் கீழக்கரையில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காளை உரிமையாளர் திடீரென மாரடைப்பால் பரிதாபமாக உயிரிழந்தார். கீழக்கரையில் உள்ள ஏறுதழுவுதல் அரங்கத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் சுமார் 1000 காளைகளும் 400 மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். இதில் சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர். இந்த ஜல்லிக்கட்டில் மாடு முட்டி 30 பேர் காயமடைந்த நிலையில் காளை உரிமையாளர் ஒருவர் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். செங்கோட்டை செல்லும் சிலம்பு விரைவு ரயிலில் மின்கோளாறு காரணமாக ஏசி வேலை செய்யாததால் பயணிகள் தாம்பரம் ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மின்கோளாறு காரணமாக ரயிலின் பெட்டிகளுக்கு மின்சாரம் தடைபட்டதால் ஏசி வகுப்பு பெட்டிகளில் இருந்த பயணிகள் அவதியடைந்தனர். இதுகுறித்து ரயில்வே அதிகாரிகளிடம் புகார் அளித்த பயணிகள் ரயில் நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து நீண்ட போராட்டத்திற்கு பின்பு கோளாறு சரி செய்யப்பட்டு இரவு 9 மணிக்கு புறப்பட வேண்டிய சிலம்பு விரைவு ரயில் 1.5 மணி நேரம் தாமதமாக இரவு 10:30 மணிக்கு புறப்பட்டு சென்றது. வண்டி செட்டுக்கு வரும்போது ஜேஇ செக் பண்ணுவாங்க. ஜேஇ எஸ்எஸ்சி எல்லாம் சார் ஜேஇ எஸ்எஸ்சி எங்க அவங்க இங்க வர சொல்லுங்க. வண்டி செட்டுக்கு வரும்போது தண்ணி இருக்கா, எலக்ட்ரிக்கல் இருக்கா, ஏசி ஒர்க் ஆகுதா, வாட்ச் இருக்கா, எல்லாமே செக் பண்ணுவாங்க. வண்டி செட்டுக்கு வர முன்னாடி ஏன் எதுவுமே செக் பண்ணல?